ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரதம் மரதனதானி சமிருத்திமே தேகி தாபய சுபாகா. காலபுருஷனுக்கு 6வது ராசி ரணருணர் ரோகஸ்தானங்களை உள்ளடக்கிய ராசி, சூட்சும ரகசியங்கள் நிறைந்த ராசி கன்னிகா ராசி. இந்த ராசியின் அதிதேவதையாக புதன் பகவானே வருகின்றார். இதில் உத்திரம் 1ஆம் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 4ஆம் பாகம் நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரம் உள்ளடங்கிய அருமையான சூப்பர் தனயோக வசியங்கள் பற்றிய சூட்சும ரகசியங்கள் பெற்ற ராசி இந்த புதன் பகவான் அதி உச்சம் பெறும் கன்னிகா ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனயோகம் பெற்றவர்களாகவும் செல்வாக்கு யோகம் பெற்றவர்களாகவும் மிகச்சிறிய முறையில் மிகவும் நுட்பமான முறையில் அறிவாளிகளாகவும் மிக நுட்பமான முறையில் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 2025 கடந்த 7 மாத காலங்களில் வாழ்க்கையில் சனீஸ்வர பகவான் 7ஆம் இடம் என்ற சூழ்நிலை கண்டத்தில் இருந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாமல் திண்டாட்டத்தை கொடுத்து வந்தார். இப்படிப்பட்ட பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பவெட்டில் வருகிறார். 13/7/2025 கும்பவெட்டில் வக்கரச்சனியாக வந்து உங்கள் வாழ்க்கையில் பம்பரம் போல் சுழல்கூடிய யோகத்தையும் அதீத தனயோகத்தையும் கொடுக்கின்றார். ஏற்கனவே உங்கள் 6ஆம் இடத்தில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு இருந்து கொண்டு 12 கேது இருந்து கொண்டு அஷ்டலட்சுமி யோகத்தை தனலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி, ஐஸ்வரலட்சுமி, ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமிகள் உங்கள் வீட்டில் வாசம் பண்ண ரெடியாகி விட்டார்கள். அந்த இணைவோடு சுக்கிரன் இணைவோடு சனி ப்ளஸ் ராகு இணைந்து 2 பெண் கிரகங்கள் கும்பவெட்டில் குதூகலத்தை இணைந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையே சின்னபனமாக இருந்த வாழ்க்கை இனிமே சிங்கமாய் மாறப்போறீங்க. அசிங்கப்பட்ட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை இனிமே தெம்பாய் பிறந்து வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இடத்தில் வரப்போறீங்க. கடன் வழக்கு வம்பு கோர்ட்டுகளில் தவித்திருந்தாலும் நோய் நொடிகளில் தவிர்த்திருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு கிடைத்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டம் திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் பெருக பொழுது ஆண்டுகள் தீர்ந்து ஐஸ்வர்யம் பெருக போகுது. தடங்கள் நெருங்கிய உங்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டங்கள் பெருக போகுது இந்த வக்கரச்சனியால். ஏனெனில் வந்த வக்கரச்சனீஸ்வரபா உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக வருகின்றார். இந்த யோகாதிபதியே வக்கரத்தில் இருக்கும் பொழுது சக்கரம் போல் சுழன்று இந்த கன்னிகா ராசிக்காரர் இந்த காலகட்டங்களில் இந்த 138 நாளில் மே 27க்குள் நீங்கள் சுழன்று உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய தனயோகத்தை, பதவியோகத்தை, பணக்கார யோகத்தை பெற போறீங்க. திடீரென்று எதிர்பாராத மாலை மரியாதைகள் வரக்கூடிய ராஜயோகம், பதவி யோகம் சிலது கிடைக்கப்படுகிறது. மாணக்கர்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய படிக்கக்கூடிய நல்ல சிலாக்கியம் கிடைக்கப் போகின்றது. கணவன் மனைவிகள் நல்ல அன்னுனியம் அன்பு கிடைக்கப் போகிறது. காதலருக்கு காதலில் தோல்வியிலிருந்து விலகி காதலில் வெற்றியை கொடுத்து காதலே நிம்மதி காதலே நிம்மதி என்று சொல்லும் அளவுக்கு இந்த காதலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நேரத்தையும் மன்னவர்களாக வெறும் தென்னவர்களாக வரும். அங்கத்தில் குறை இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தங்கத்தில் குறையில்லாத அஷ்டலட்சுமியோ கிடைச்சி தங்கத்தில் ஜொலிக்க போறீங்க. வெண்ணலாய் வளம் வர போறீங்க. வாழ்க்கையில் உங்கள் எண்ணலைகள் நிறைவேறப் போகுது. இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் ஏற்கனவே பேச்சில் கவர்ச்சியாக பேசக்கூடியவர்கள், இனிமையாய் பேசி உலகத்தை மதிமயக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வல்லவர்கள், நல்லவர்கள், கெட்டிக்காரர்கள். இப்படிப்பட்டவர்கள் உங்கள் ராசியில்தான் புத்திக்காரன் புத்தி சாதுரியம் படுத்த கீர்த்தி சிறிவர்ந்த மூர்த்தியை பெற புதன் பகவான் அதி உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இனிமையாக ஆட்சி பெறுவதால் நீங்கள் இனிமையான பேச்சை பேசி சாதுரியமான யோகத்தை நீங்கள் வளம் வரப்போறீங்க. உங்கள் ராசிக்கு 4க்கு 7 கூடிய குரு பகவான் 10ஆம் இடம் என்று சொல் தசம சகுத்த கேந்திரத்தில் இருந்து கொண்டு அவருடைய 9வது பார்வையை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ராஜ யோகங்கள் கிடைத்து மிகப்பெரிய தனயோகம், பதவி யோகம், பணக்கார யோகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போறீங்க. இதை யாரும் மாற்ற முடியாது, இதை யாரும் தடுக்க முடியாது. அந்தபடி இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் இந்த கன்னிகா ராசிக்கு நடப்பது 34 வருடம் ஆகும். சகோதரர்களே, இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று அப்பன் சனீஸ்வர பகவானுடைய
மந்திரத்தை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சச்சரவின்றி சாகா நீரில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று மனதார துய்த்து திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாருங்க. திருநாகேஸ்வரத்திலிருந்து கரும்பாம்பி என்ற ராகுவை வழிபட்டு பாரசே நெடுமால் முன்னம் வானவர்க்கமுதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் அன்று பின்ன நாகத்தின் உடல் உருண்ட நட்சத்திரம் வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சுப்பாய் ரட்சுப்பாயே என்று ராகு பகவானை வழிபட்டு வரும்பொழுது இந்த காலகட்டம் மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம், பதவி யோகம், பணயோகம் கொடுத்து அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் கொடுத்து அடுக்குமாடி யோகமும் தனயோகமும் பதவியும் கொடுத்து இந்த காலகட்டங்களில் மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் கொடுத்து மிகப்பெரிய தனவந்தர் பட்டியலில் இந்த கன்னிகா ராசிகள் வருவது இந்த 138 காலங்களில் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.